என்ன பண்ணிட்டேன் எங்கள் கட்சிக்காரன் அவனை போட்டு அவர் அடிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச சில யூடியூபர் நிறைய பேர் வந்துட்டு OnePlus 13s லான்ச்சில் ப்ளஸ் ஸ்கேனு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் மாதிரியே வந்துட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதுக்கு OnePlus காப்பி பண்ணான்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். நான் கேட்குறேன், அப்படி காப்பி பண்ணால் தான் என்னங்க பிரச்சனை? அது எண்ட் ஆஃப் தி டே கன்சியூமரான நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் வருதுன்னா ஒரு நல்ல விஷயம் தானே. அவங்க காப்பி பண்ணால் என்ன, காப்பி பண்ணால் நம்மளுக்கு என்னங்க? இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். OnePlus 13s லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்கனாக்கா கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு வீடியோவில் அந்த ஃபோனில் எது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். OnePlus 13sல நான் ஃபஸ்ட்டு ப்ரோஸாக பார்க்குறது இதோட காம்பேக்ட் டிசைன். ஸோ ஃபோன் வந்து 6.3 inches தான் இருக்குது. பிடிக்கிறதுக்கு இப்போலாம் ரொம்ப பெரிய பெரிய ஃபோன்ஸ் எல்லாம் வருது. சில பேருக்கு வந்து அது அவங்களுக்கு ரொம்ப இன்கான்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபோன் ரொம்ப கையில் வச்சாக்கா அவங்களுக்கு கை வலிக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு இந்த சின்ன ஃபோன், ஒரு காம்பேக்ட், ஒரு ஸ்லீக்கான டிசைன். அந்த முக்கியமான விஷயம் பார்த்தா 185 grams தான் இருக்குது, ஒரு பெரிய பேட்டரி இருந்தாலுமே. ஸோ ஒரு ஸ்லீக்கான டிசைன் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ் தான், யாரெல்லாம் சின்ன ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ. அடுத்து இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேல 6.32 inches LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ப்ரீக் பிரைட்னஸ் நம்மளுக்கு 1600 nits கிடைக்குது. நார்மல் பிரைட்னஸில் 800 nits வரைக்கும் இருக்குது. ஒரு கலர்ஃபுல் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபோனில். இந்தியாவில் இப்போது நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு Snapdragon 8 Eliteல ஒரு சிப்செட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சா OnePlus 13s தான் ஒரே ஆப்ஷன் 50,000 ரூபாய்க்குள்ளே. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் 2.4 million வந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12GB DDR5X RAM கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் வேரியட் எவ்வளோ இருக்குன்னா 256GB UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எல்லாமே சேர்த்து பார்த்தா உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஃபோன் சின்ன ஃபோன்லேயே வந்துட்டு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஃபோன் ஈட்டிங்கும் வந்துட்டு அவ்வளோவா நல்லா ஆகலை. ஸோ ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராஸ் மெயின் மெகா பிக்சல் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு 50,000 ரூபாய் ரேஞ்சில் OnePlus கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாமோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சர் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் 50 மெகா பிக்சல் வந்துட்டு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆப் வச்சுக்கிறாங்கனாக்கா அல்ட்ராவைட் பற்றி நான் கான்ஸில் சொல்கிறேன். செல்ஃபி கேமரா வந்துட்டு 32 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக 4K 30 FPSல கூட வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அடுத்து OnePlus 13s சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்சனலாக வந்துட்டு ஆக்சிஜன் OS எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்சங் One UI, அப்புறம் வந்து நத்திங் OS, அதுக்கப்புறமா எனக்கு ஆக்சிஜன் OS ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு Android 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 yearsக்கு OS அப்டேட்டும் 6 yearsக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளோட்வேர்ஸும் இல்லை, நல்ல ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு சின்ன குறைனா 4 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் கொடுத்துருந்தாக்கா இன்னும் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்ட் பண்ணிப்பேன். பட் இது வரைக்கும் ஒரு அளவுக்கு நார்மலான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக வந்துட்டு சின்ன ஃபோன், காம்பேக்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பயம்னா இதோட பேட்டரி லைஃப் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு ஃபோன் ஒரு டே ஃபுல்லாக யூசேஜ்க்கு வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது சிலிக்கான் கார்பன் பேட்டரி டைப் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ஃபோனு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 5850 mAh பேட்டரி இருக்குது. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் லைட் யூசேஜ் பண்ணால் 2 நாள் கூட இந்த ஃபோன் பேட்டரி வரும். இல்லை நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் பக்காவாக வரும். ஸ்க்ரீன் அண்ட் டைம் உங்களுக்கு 7 hour பக்காவாக உங்களுக்கு கம்மி இல்லாமல் 600 hours 7 hours ஈஸியாக ஒரு நாளுக்கு வந்துடுது. இப்போ இந்த ஃபோனில் எது எனக்கு ரொம்ப பிடிக்கல, எது ரொம்ப நல்லா கொடுக்கலன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல் கிளியர் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் இது கார்னிங் ஒரு கிளாஸ் விஸ்டஸ் தருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அது கொடுத்துருந்தா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும். பட் இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கார்னிங் ஒரு மஸ்ட் தான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது கொடுத்துருந்து அவங்க காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டியூல் ஸ்பீக்கர் இருக்குது, அது நல்ல விஷயம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு சவுண்டு வரலன்ட்டு நம்ம டெஸ்டிங்கில் தெரிஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு அதுக்குன்னு ரொம்ப நல்லாவா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. பட் ரொம்ப மியூசிக் லவர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக சவுண்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஆவரேஜாக ஃபீல் ஆகலாம். கேமராஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்போம் ஒரு பெரிய கான் இருக்குதுன்னு. அது என்னென்னா அல்ட்ராவைட் கேமரா சப்போர்ட் இதில் இல்லை.
இது எனக்கு தெரியும் இந்த ஒரு கான் நிறைய பேருக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகாது. பட் சில பேர் வந்து நிறைய பேருக்கு அல்ட்ராவைட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் எதிர்பார்க்காங்க. உங்களுக்கு அல்ட்ராவைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 50,000 ஒரு 3.0 கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது USB 2 ஸ்பீடாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 3ல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நல்லா யோசிச்சுங்க. ஸோ கடைசியில் இந்த ஃபோன் யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ இந்த ஃபோனு நீங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன் ஒரு சின்ன காம்பேக்ட் டிசைனில் வேணுச்சா நீங்கள் வாங்கலாம். ஒரு சின்ன டிசைனில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் நினச்சாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஒரு நல்ல மெயின் சென்சர் கேமரா வேணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கலாம். கம்பேர்ட் டு iPhone 16e அப்புறம் அது இல்லாமல் Pixel 9a இது எவ்வளவோ மச் பெட்டர். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஐஃபோன் யூசர்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈகோ சிஸ்டம் தான் வேணும்னு நினைப்பீங்க. ஸோ அது வேறு விஷயம். பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தா அது 2 ஃபோனை விட இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. இந்த ஃபோனை யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னா, யாருக்கு ரொம்ப பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணி பழகிடுச்சோ, சின்ன ஃபோன் பிடிக்காதோ அவங்க டெஃபினட்டாக வாங்கக்கூடாது. அண்ட் யாருக்கெல்லாம் அந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் அண்ட் அப்புறமட்டும் இல்லாமல் அல்ட்ராவைட் கேமரா முக்கியமோ அவங்களும் இந்த ஃபோன் வாங்கக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுமே வந்துட்டு இதில் இல்லை. இந்த வீடியோவில் OnePlus 13s கம்ப்ளீட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன பார்த்து இருக்கோம். ஸோ இதில் என்ன நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கன்ட்டு, பட் சில பேர் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வேணுன்ட்டு. நான் அவங்களுக்காக மட்டும் தான் இந்த பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video.